ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஸ்டாலியான் கெமிக்கல்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி 2002 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் என்னன்னா ரெஃப்ரிஜரன்ட் கேசஸ், அதாவது இந்த ஏசிக்கு நம்ம கேசஸ் ஃபில் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த R32 அந்த கேசஸை வந்து இந்த கம்பெனி பல்கிங் அண்ட் பிளெண்டிங், அதுக்கப்புறம் வந்து செப்பரேஷன் பிசினஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி 20 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. முக்கியமா இவங்களோட மெயின் செல்லிங் எதுல இருந்து வருது, அந்த ரெஃப்ரிஜரன்ட் இண்டஸ்ட்ரியல் கேசஸ்ல இருந்து வருது. அதுவும் ப்ரீஃபில் கிளான்ஸ் அண்ட் ஸ்மால் சிலிண்டர்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் மூலமா வருது. இப்போ இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாத்துருவோம். சோ இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 186 கோடி பார்த்திருக்காங்க. 2023 226 கோடி பார்த்திருக்காங்க. 2024 அது 236 கோடியா உயர்ந்திருக்கு. ஓவராலா இவங்க ரெவன்யூ சிஏஜிஆர் 25% அளவுக்கு இருந்திருக்கு. இதே 6 months ஃபினான்ஷியல் இயர் 2025 இவங்க டோட்டல் ரெவன்யூ 141 கோடி அளவுக்கு இருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் இந்த கம்பெனிக்கு 16%, 6%, 10%, 6 month ஃபினான்ஷியல் இயர் 2025 17% அளவுக்கு இருந்திருக்கு. பேட் மார்ஜின்ஸ் இந்த கம்பெனிக்கு 11, 4, 6% வந்து குறைஞ்சிருக்கு. இந்த 6 month ஃபினான்ஷியல் இயர் 2025 அது 11% அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் borrowings 81 கோடி அளவுக்கு இருக்கு. அது கணிசமா கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.60 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12% அளவுக்கு வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்மென்ட் 11% அளவுக்கு வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட இபிஎஸ் ₹2.69 இந்த ஆஃப் இயர் ஃபினான்ஷியல் இயர் 2025 வந்து இருக்கு. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இந்த கம்பெனிக்கு 221 கோடி அளவுக்கு இருக்கு. அதுவும் கணிசமா இந்த கம்பெனிக்கு கடந்த 3 வருஷத்துல உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நவீன் ஃப்ளூரைன், எஸ்ஆர்எஃப் லிமிடெட், குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸா இருக்காங்க. சோ இந்த கம்பெனி பியர் டு பியர் கம்பேரிசன் எக்ஸாக்டா பண்ண முடியாது. நவீன் ஃப்ளூரைன், எஸ்ஆர்எஃப், குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் இவங்க இருக்கிறதுல வந்து கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் 30-25% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனிஸா இருக்காங்க. ரெவன்யூ வைஸும் பல மடங்கு ரெவன்யூ இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. பிளஸ் மேக்ஸிமம் இவங்க எல்லாரோட ரெவன்யூ பாதி எக்ஸ்போர்ட் ரெவன்யூவாகவும் வந்து இருக்கு. ஸோ பியர் டு பியர் கம்பேரிசன் முடியாது. பட் ஓரளவுக்கு இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவங்கள இருக்கிற இந்த குரூப்ல ஃபினான்ஷியல் 2020 டேட்டா போல ஒரு 10% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. மத்த எல்லாமே ஒரு 20% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 6 to 20 January 2025. இஷ்யூ பிரைஸ் ₹85 ₹90 ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. 160 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ, 38 கோடி ஆஃப் சேலா இருக்கு. ஐபிஓ சைஸ் 200 கோடி அளவுக்கு இருக்கு. லாட் சைஸ் ₹14,850 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். 165 ஷேர்ஸுக்கு ஃபேஸ் வேல்யூ ₹10 ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 35%. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 21 January 2025. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் 22 January 2025. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சச் டிமாட் அக்கௌண்ட் 22 January 2025. ஐபிஓ லிஸ்டிங் 23 January 2025 இருக்கு. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பாத்துருவோம். சோ இந்த கம்பெனி இந்த ரெஃப்ரிஜரன்ட் டீபல்கிங் பிசினஸ்ல வந்து இருக்காங்க. சோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, சோ மெயினா ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேட்டர்ல யூஸ் பண்றாங்க. ஃபயர் ஃபைட்டிங்ல முக்கியமா பார்க்க வேண்டியது செமி கண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ஸ்லயும் வந்து யூஸ் பண்றாங்க. ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்றாங்க. ஃபார்மா, மெடிக்கல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில் மேனுஃபேக்சரிங், ஏரோசல் அண்ட் ஸ்ப்ரே ஃபார்ம்ல வந்து யூஸ் பண்றாங்க. இந்த கம்பெனியோட டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.60 இருக்கு. H1 ஃபினான்ஷியல் இயர் 2025 ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்மென்ட் ஓரளவுக்கு 10 to 13% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2023 டேட்டா படி 10% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இவங்க இருக்கிற இந்த ஃப்ளூரோ கெமிக்கல் ரெஃப்ரிஜரன்ட் பிசினஸ்ல இவங்க பியர்ஸ் எல்லாமே 25-30 அந்த % மார்க்கெட் ஷேர்ல இருக்காங்க. அது நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாத்துருவோம். சோ இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் முக்கியமா இந்த R32 சொல்லி ஒரு ரெஃப்ரிஜரன்ட் பேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 13% அளவுக்கு ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் மூலமா வருது. அந்த கேஸையும் அவங்க வந்து தயாரிக்கவே கிடையாது. பிளஸ் இந்த ரெஃப்ரிஜரன்ட் கேசஸ் தான் இவங்க மெயின் பிசினஸ்க்கு நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. பிளஸ் குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும் தான் இவங்க ரெவன்யூ கான்சன்ட்ரேஷன் இருக்கு. கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. டாப் 2, டாப் 5, டாப் 10 எடுத்தாலுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 to 70% அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெஃப்ரிஜரன்ட் கேசஸ் வந்து இவங்க இம்போர்ட் பண்ணி சப்ளை தான் பண்றாங்க. அந்த ரெஃப்ரிஜரன்ட் கேசஸ் இந்த நேச்சுரல் கேசஸ் பிரைஸ் எல்லாம் எப்படி ஏறும் இறங்குமோ அந்த மாதிரி இந்த ரெஃப்ரிஜரன்ட் கேசஸ் பிரைசஸ் ஏற்றம் இறக்கம் இருந்துச்சுன்னா மார்க்கெட்ல, கமோடிட்டி மார்க்கெட்ல இந்த கம்பெனியோட ரா மெட்டீரியல் பிரைஸ் இன்க்ரீஸ் இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 85% மேல இவங்க ரெவன்யூக்கு தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனி மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்யூசியேஷன் இருக்கு. அதாவது இந்த ஜெய்ஜாங் சான்மை கெமிக்கல் இண்டஸ்ட்ரி லிமிடெட் வந்து ஒரு லீகல் இது வந்து ஒரு இஷ்யூ வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்திய ரூபாய்க்கு மதிப்படி 949
49.85 லட்சம் வந்து நீங்க தரணும்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்கு. அது இன்னும் ஆன்கோயிங்ல இருக்கு. அது ஏதாச்சும் வந்து இந்த கம்பெனிக்கு அகைன்ஸ்டா மாறுச்சுன்னா இந்த கம்பெனி இந்த அமௌண்ட் தரதுனால இவங்களோட மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ரீசென்ட் டைம்ஸ்ல நெகட்டிவா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம 50% ஆஃப் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி டு மே காலகட்டத்துல தான் வந்து இந்த கம்பெனி கிடைக்குது. மத்த டைம்ல தான் வந்து மீதி 50% ரெவன்யூ சம்பாதிக்கிற கம்பெனியா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல இந்த கம்பெனி நல்ல பிசினஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ வரக்கூடிய வாரம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரில இருந்து மே வந்து ஒரு நல்ல சீசனா இருக்க போது அதனால நல்ல ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இந்த கம்பெனி காமிக்கலாம் போஸ்ட் லிஸ்டிங்ல. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பாத்துருவோம். ஸோ இந்த கம்பெனி சொன்ன இந்த நவீன் ஃப்ளோரைன், எஸ்ஆர்எஃப், குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து மினிமம் 65 மேக்ஸிமம் 98 டைம்ஸ் earningsல இருக்காங்க. இண்டஸ்ட்ரி பிபை வந்து ஒரு 31 டைம்ஸ் earningsல இருக்கு. ஃபினான்ஷியல் 2024 டேட்டா எடுத்து பார்க்கும்போது இபிஎஸ் எடுத்து பார்க்கும்போது இவங்க வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் 30 டைம்ஸ் 40 டைம்ஸ் மேல வந்து இருக்குங்க. இதே ஹாஃப் இயர் ஃபினான்ஷியல் 2025 வந்து இது ஃபுல் இயரா நம்ம போஸ்ட் இஷ்யூ பேஸ்ல கன்ஃபர்ம் பண்ணும்போது 21 டைம்ஸ் earnings வந்து கேட்கறாங்க. இந்த 21 டைம்ஸ் earnings வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரெவன்யூ growth கம்பேர் பண்ண சொல்ல ஓகே நான் சொல்லுவேன். ஆனா ரீசென்ட் டைம்ஸ் அங்க ரெவன்யூ growth வெறும் 3% அளவுக்கு இருக்கு. அதனால வேல்யூவேஷன்ஸ் ஒரு ஓகே வேல்யூவேஷன் தான் பிஎஸ் கீழே கம்பேர் பண்ண பொழுது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ஆவரேஜை கம்பேர் பண்ண பொழுது சோ இந்த கம்பெனியோட கன்ஃபிகரேஷன் பாத்துருவோம். சோ இந்த கம்பெனிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குங்க. அதை நான் வந்து மறுக்கவே இல்ல. இந்தியன் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் மார்க்கெட் மட்டுமே 16 to 18% CAGR இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களோட மெயின் ரெவன்யூ வந்து டொமஸ்டிக் பிசினஸ்ல வந்து இருக்குங்க. பிளஸ் இதை எதனால இந்த மார்க்கெட் வந்து இப்படி ஏறப்போகுது பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்னாலையும் ஹெல்த் கேர்னாலையும் அப்புறம் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் கொஞ்சம் ரிவாம்ப் ஆகுறதுனாலையும் பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூரோ கெமிக்கல்ஸ் ஸ்பெஷாலிட்டி கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிபிஸ் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல யூஸ் பண்ணாலும் இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. இவங்களுக்கு மட்டும் இல்ல இவங்க பியர்ஸுக்கும் வந்து இருக்குங்க. பிளஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் R32 சொல்லி இதுல இருக்காங்க சொல்லி பாத்தீங்களா, அது இந்தியால வந்து சப்ஸ்டியூட்டா வந்து யூஸ் பண்றாங்க இந்த ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ஏர் கண்டிஷனருக்கு. அது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ். ஏன்னா இந்த சம்மர் சீசன்ல வெயில் தாங்கப்படாம ஏசி ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த கேஸ் டிமாண்ட் இருக்கும். இந்த கம்பெனி ரெவன்யூ மார்ஜின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. டெப்ட் கூட ஓரளவுக்கு மேனேஜபிளா 0.6 அளவுக்கு வச்சிருக்காங்க. ஐபிஓ மணியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் தான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறாங்க. பிளஸ் இந்த கம்பெனி வேல்யூவேஷன்ஸ் வந்து பியர்ஸ் கீழயும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் கீழயும் வந்து இருக்கு. சோ இதெல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வச்சாலுமே நெகட்டிவா நான் என்ன சொல்லி பாக்குறேன்னா கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் ஹையாவே இருக்கு. அதே மாதிரி இவங்களோட பேட் மார்ஜின்ஸ் இருந்தாலும் சரி எபிட்டா மார்ஜின்ஸ் இருந்தாலும் சரி கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த கம்பெனியோட growth வெறும் 3% அளவுக்கு இருக்கு. சோ இந்த ஃப்ளூரோ கெமிக்கல்ஸ் வந்து இந்த குளோபல் மார்க்கெட்ல என்ன பிரைசிங் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கம்பெனியோட தலைவிதி வந்து நிர்ணயிக்க வந்துப்படுது. சோ அந்த ஒரு டிபெண்டன்சி இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. பிளஸ் சைனீஸ் இம்போர்ட் மேக்ஸிமம் நம்பி இருக்காங்க. 97% ரெவன்யூ வந்து சைனீஸ் இம்போர்ட்டா வந்து இருக்காங்க. சோ இந்த பக்கம் ஒரு 5% அளவுக்கு பாசிட்டிவ் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து ஒரு ஈக்குவலா வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த ஐபிஓ வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் தேவைப்படுற ஐபிஓவா நான் பாக்குறேன். ஸ்லைட்லி ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓவா வந்து பாக்குறேன். ரீசென்ட் டைம்ஸ் ரெவன்யூ growth வெறும் 3% இருக்கிறதுனால 21 டைம்ஸ் earnings கொஞ்சம் ஹையர் ஆகும். அது மட்டும் இல்லாம கமோடிட்டி பேஸ்ட் பிசினஸ்ல இந்த கம்பெனி இருக்கிறதுனாலயும் சீசன் பேஸ்ட் ரெவன்யூ இருக்கிறதுனாலயும் ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓ. இதுவே நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறேன் லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போறேன் செமிகண்டக்டர்ல இருக்காங்க ஏசி மார்க்கெட் இந்தியால வந்து உயரதான் போகுது அதனால வந்து நான் ஒரு growth இன்வெஸ்டர் நான் போக போற இன்வெஸ்டர் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா கன்சிடரிங் த மார்க்கெட் கண்டிஷன் ஐபிஓ பிரைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா தேவைப்படும் சொல்லி நான் நினைக்கிறேன். சோ இப்போ இந்த கம்பெனி கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னா 21 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. 33.33% அளவுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் இந்த கம்பெனி தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ ஓவராலா இந்த ஐபிஓ ரிஸ்க் அதுக்கு என்ன ரீசன்ஸ் வந்து சொல்லிட்டேன். ஒருவேளை அப்ளை பண்ணாலும் ஐபிஓ பிரைஸ் வந்து ஸ்டாப் லாஸா தேவைப்படும் சொல்லிட்டேன். ஜிஎம்பி இந்த அளவுக்கு இருக்கு. ஓரளவுக்கு நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் தரும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணீங்கன்னா செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.